வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, பொரிஃபெரா பைலம் பொரிஃபெரா அப்படின்ற அந்த பகுதியும் அதில் இருக்கிற சிறப்பம்சம், அந்த பொரிஃபெராவோட சிறப்பம்சம் என்னென்னா கெனல் சிஸ்டம் தான். ஸோ கெனல் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம், அதோட வேலைகள் என்னென்னு பார்த்தோம். ஒரு பொதுவாக வந்து ஒரு பொரிஃபெரா துளையுடலிகளோட உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அதில் இருக்கிற சில அடிப்படை அமைப்புகளை பார்த்தோம். ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். கெனால் சிஸ்டம்னா என்ன, அதோட வேலை என்ன? அதோட வேலை நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்க்ரீஷன் அண்டு ரீப்ரொடக்ஷன். அது என்ன செய்யும்னா, அதில் வழியில் இருக்கிற தண்ணியை எடுத்து உள்ளே கொண்டு வரும். அந்த ஸ்பாஞ்சஸோட உடம்புக்குள்ளே கொண்டு வரும். இது ஒரு சின்ன 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 டியூபுலர் மாதிரி தான் இருக்கும். இந்த தண்ணியில் இருந்து இருக்கிற உணவுப் பொருட்களை கைனோசைட்ஸுன்ற டியூப்ஸ் என்ன செய்யும், அதில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சாப்பாடு, அதில் இருக்க சாப்பாடெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அதில் இருக்க கேஸ் எல்லாம் ஆக்சிஜன், தேவைப்படுற ஆக்சிஜனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற தண்ணியை ஆஸ்குலம் வழியாக வெளியில் ஏற்றிடும். இது ஒரு இந்த பைலம் பொரிஃபெரால இருக்கிற அடிப்படை அமைப்புகள். மேற்கொண்டு நம்ம என்ன பார்த்தோம்னா, பைலம் பொரிஃபெரால வேறு என்னெல்லாம் ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அது உடம்புல என்னெல்லாம் முக்கியம்னா ஆஸ்டியா, டெர்மல் போர்ஸ் இருக்குது. இது வெளியில் அது உடம்புல இருக்கிற துளைகள். நம்ம அதனால தான் இந்த பொரிஃபெரான்ற இந்த பேரே வந்தது. பொரிஃபெரானா போர்ஸ் பியரர்ஸ், நிறைய போர்ஸ் துளைகள் இருக்கிறதுனால இது துளையுடலிகள். இங்கிலீஷில் சயின்ஸில் என்ன சொல்கிறோன்னா பொரிஃபெரான்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த ஆஸ்டியா வந்து என்ன செய்யுது, வாட்டர் எல்லாம் உள்ளே இழுத்து அந்த தண்ணி இப்படி உள்ளே வரதுலேருந்து அதுலேருந்து தான் அது என்ன செய்யும்னா, தண்ணியிலேருந்து தான் உணவுப் பொருட்கள், கேஸ் எல்லாமே எடுத்துக்கும். அதனால் பொரிஃபெராக்கு ஸ்பெஷல் டைஜஸ்டிவ் சிஸ்டம் கிடையாது, ஸ்பெஷல் நர்வஸ் சிஸ்டமும் கிடையாது. சரி, நர்வஸ் சிஸ்டம் இல்லாத அனிமல் என்னது, பொரிஃபெரா. டைஜஸ்டிவ் சிஸ்டமும் கிடையாது. இன்கரண்ட் கெனால்ஸு, ப்ரோசோபைல்ஸு, ரேடியல் இல்லைன்னா ஃப்ளஜெல்லேட்டட் கனால்ஸ், ஏப்போபைல்ஸு, ஸ்பாஞ்சோசீல், ஆஸ்குலம். இதெல்லாமே இந்த உடம்புல இருக்கிற முக்கியமான அமைப்புகள். ஆஸ்குலம்னா என்னன்னு பார்த்தோன்னா, இந்த தண்ணி எல்லாம் மிச்சம் சேர்ந்து ஒரு மூடி மாதிரி மேலே இருக்கும். இந்த ஸ்பாஞ்சஸோட மேலே எல்லாம் சின்ன சின்ன மூடி ஓப்பன் இருக்கும். அந்த ஓப்பன் வழியாக மொத்த தண்ணியும் வெளியில் வந்துடும். ஒரு பாம்பு புத்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாம்பு புத்தோட முனையில் என்ன இருக்குன்னா, பெரிய பெரிய ஓட்டை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஸ்பாஞ்சஸ்க்கும் அந்த எல்லா முனையிலையும் ஒரு ஓட்டை இருக்கும். அது வழியாக தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடும். இதுதான் ஆஸ்குலம். இதுக்கு ஏனஸ்னு ஒன்று கிடையாது. இந்த ஆஸ்குலம் தான் நம்ம என்ன செய்ய, தண்ணியெல்லாம் வெளியில் அனுப்புவோம். இப்போது கெனால் சிஸ்டம் எத்தனை வகை, ஆஸ்கான் டைப், சைக்கான் டைப், லியூகான் டைப், பிரேகான் டைப். இதான் வந்து சைக்கானோட வகைகள், கெனால் சிஸ்டமோட வகைகள். ஆஸ்கான்றது மிக 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 சிம்பிளான ஒரு ஃபார்மெட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி ஆஸ்கான் டைப் எப்படி இருக்குது, ஆஸ்கான் டைப்போட வேலை என்னன்னு தான் பார்க்க போகிறோம். சரி, ஆஸ்கான் டைப்பை பார்க்கலாம். ஆஸ்கால் டைப்புன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேனல் சிஸ்டம். கேனல்னால் என்ன சொல்லியிருக்கேன், கால்வாய்கள் மாதிரி தான் இருக்கும். இந்த கால்வாய்கள் வழியாக தண்ணி உள்ளே போகுது ஸ்பாஞ்சஸ்குள்ளே. இந்த ஆஸ்கான் டைப்பில் என்ன வர ஸ்பாஞ்செல்லாம் என்ன சொல்கிறோன்னா, ஆஸ்கனாய்டு ஸ்பாஞ்சஸ்னு சொல்கிறோம். இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு லியூகோசெலனியா. இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆஸ்கானுன்ற டைப்புக்குள்ளே என்ன ஸ்பாஞ்ச் இருக்குது, லியூகோசெலனியோன்னு ஒன்று இருக்குது. நமக்கு இன்னொரு டைப் இருக்குது, லியூகான் டைப்பே ஒன்று இருக்குது. அந்த டைப்புக்குள்ளே இது வராது. இது வந்து ஆஸ்கான் டைப்புக்குள்ளே தான் வரும். அடுத்து டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்கனாய்டு ஸ்பாஞ்சஸ்ல இருக்கும். சைக்கனாய்டுன்றது இன்னொரு வகையான கேனல் டைப்பு. அந்த அந்த சைக்கனாய்டோட ஸ்பாஞ்சஸ் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த ஆஸ்கான் வகையான கேனல்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆஸ்கான் டைப் எதுலலாம் இருக்குது, லியூகோசெலனியா. அப்புறம் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் இந்த சைக்கனாய்ட் ஸ்பாஞ்சஸ், அதாவது இயர்லியாக அது டெவலப்மெண்ட் ஆகாமல் ஒரு இளநிலையில் இருக்கும்போதும் இந்த சைக்கனாய்ட் ஸ்பாஞ்சஸ்குள்ளே ஆஸ்கான் டைப்பு கேனல்ஸ் தான் இருக்கும். இப்போ ஆஸ்டியா வந்து என்ன பண்ணும், ஆஸ்டியா மேலே இருக்கும். அதுதான் டெர்மல் லேயர்னு சொல்லுவாங்க. மேலே அந்த ஸ்பாஞ்சஸோட மேலேயே இருக்கும். இந்த ஆஸ்டியா வழியாக நம்மளுக்கு எங்கே கனெக்ட் ஆகும்னா, இந்த டியூப்ஸ் எல்லாம் போய் ஸ்பாஞ்சோசீல்குள்ளே தான் கனெக்ட் ஆகும். இந்த ஸ்பாஞ்சோசீல்குள்ளே என்ன இருக்குன்னா, கைனோசைட்டிக் செல்ஸ் இருக்கும். அந்த ஸ்பாஞ்சோசீல் எங்கே போய் கடைசியில் ஓப்பன் ஆகும்னா, ஆஸ்குலமில் ஓப்பன் ஆகும். இப்போது இது மாதிரி கேள்விகள் கேட்கலாம். இந்த வாட்டர் ஃப்ளோ இந்த ஆஸ்கன் ஸ்பாஞ்சில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இந்த ஃப்ளோவை தான் கரெக்டாக எழுதணும். இன்க்ரெஸிங் வாட்டர் த்ரூ ஆஸ்டியா. அது எங்கே போகுது, ஸ்பாஞ்சோஸ்கீல்குள்ளே போகுது. ஸ்பாஞ்சோஸ்கீல்லேருந்து எங்கே போகுது, ஆஸ்குலம் போகுது. ஆஸ்குலம்ந்து எங்கே போகுது, வெளியில் போயிடுது. இதாங்க
இதாங்க இந்த அமைப்பு பாருங்கள். இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஆஸ்கான் டைப்பு உடம்பு, ஸ்பாஞ்சஸோட உடம்பு. இன்க்ரெஸிங் ஆஃப் வாட்டர். இங்கே உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல ஒரு சின்ன டியூப் தெரியுதா, இந்த டியூப் வழியாக தான் என்ன ஆகுது, தண்ணி வந்து உள்ளே போகும். தண்ணி உள்ளே போச்சுன்னா இங்கே உங்களுக்கு மெழுகுவர்த்தி மாதிரி சின்ன சின்னதாக காட்டுறாங்கல்ல, இதெல்லாம் மெழுகுவர்த்தி கிடையாது, இதெல்லாம் கயனோசைட்ஸ். இப்போது பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு லேயர் இருக்குது இல்லையா, இந்த லேயர் பேர் என்னதுன்னா பினக்கோடம். பினக்கோடம்னா பினக்கோசைட்ஸ் அப்படின்ற செல்லுனால உருவாகியிருக்கும். அடுத்து க்ரீன் கலரில் ஒரு லேயர் இருக்குது இல்லையா, இந்த லேயரோட பேர் என்னென்னா கயனோடம். கைனோடைம்னா ஏன்னா கைனோசைட்ஸ், இந்த மெழுகுவர்த்தி மாதிரி இருக்கிறது எல்லாமே கைனோசைட்ஸுன்ற ஒரு செல்லு. ஸோ இந்த செல்லை இது தாங்கி பிடிக்கிறதுனால இதோட பேர் கைனோடம். இந்த கைனோடமுக்கும் பினக்கோடமுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அதை என்ன சொல்கிறோன்னா மீசன் கைம்னு சொல்கிறோம். இது வந்து டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், இது ஒரு டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் தான், அதனால் இந்த 2 லேயர் தான் இருக்குது. இதுக்கு நடுவில் மீசன் கைம் தான் இருக்குது. இப்போ டெர்மல் ஆஸ்ட்ரியா பாருங்கள், இந்த ஓட்டைகள் வழியாக நிறைய தண்ணி உள்ளே போகும். எதுக்குள்ளே நேராக போயிடுது, இந்த கேவிட்டி ஏரியா ஒன்று இருக்குது இல்லையா, ஆரோ மார்க்கெல்லாம் மேலே போகுதில்ல, இதை தான் வந்து ஸ்பாஞ்சோசீல்னு சொல்கிறோம். இந்த ஸ்பாஞ்சோசீல் வழியாக தண்ணிகள் வெளியில் போயிடுச்சு, மொத்தமாக வெளியில் போகுது இல்லையா, இந்த பெரிய ஓப்பனிங் பேர் ஆஸ்குலம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வகைங்க, ஆஸ்கான் டைப் ஆஃப் கேனல் சிஸ்டம். அடுத்து பார்க்க போகிறது இதை விட கொஞ்சம் டெவலப் ஆன டைப்பு சைக்கான் டைப்பு. இப்போ சைக்கான் டைப்பை நம்ம பார்க்கலாம். சைக்கான் டைப்பில் பாருங்கள், இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்கைப்பா அண்டு கிரான்ஷியா. ஸ்கைப்பா அண்டு கிரான்ஷியா சைக்கானுக்கான எக்ஸாம்பிள். நீங்கள் இதை எங்கெல்லாம் பார்க்கலான்னா ஸ்கைப்பாலையும் கிரான்ஷியாலையும் பார்க்கலாம். இதில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். பாடி வால் வந்து நல்லா ஃபோல்டாகி மடிப்பாக போயிடும். அதனால் இது எல்லாமே ஸ்பாஞ்சோசீல்ஸ் எல்லாமே ஒரு ஓப்பனிங் மூலியமாக தான் வந்து நம்ம கனெக்டே ஆகும், ஒரு ஆஸ்ட்ரியாவுமே. அது பேர் என்னென்னா அப்போபைல். ஒப்போபைல்னா லாஸ்ட்டில் இருக்குது, முடிவில் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஆஸ்ட்ரியா ஓப்பன்ஸ் இன்டு த இன்கரண்ட் கெனால்ஸ். அது எல்லாமே, அதாவது ஆஸ்ட்ரியா வந்து உள்ளே வந்து இன்கரண்ட் கெனால், அது உள்ளே தண்ணி வர்றதுக்காக ஒரு டியூப் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இன்கரண்ட் கெனால் எல்லாமே பக்கத்தில் இருக்க ரேடியன் கெனால்குள்ளே ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பனுக்கு பேர் என்னென்னா ப்ரோஸ்பைல்ஸ். இந்த ரேடியல் கெனால்ஸ் எல்லாமே எங்கே கனெக்ட் ஆகிருக்கும்னா ஃப்ளஜலேட்டட் சேம்பர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். இதிலேருந்து எங்கே போய் இந்த ஃப்ளஜலேட்டட் சேம்பர்ஸ் ஓப்பன் ஆகுனா ஸ்பாஞ்சோசீலில் ஓப்பன் ஆகும். இந்த ஸ்பாஞ்சோசீல்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு இன்டர்னல் ஓப்பனிங் இருக்கும். அது பேர் என்னென்னா இன்டர்னல் ஓப்பனிங், உள்ள ஒரு ஓப்பன் இருக்கும், அது பேர் அப்போபைல்ஸ். ஸ்பாஞ்சோசீல்ஸ் வந்து நேரோவாக இருக்கும், அதாவது அதில் ஃப்ளாஜிலேட்டட் செல்ஸு இல்லை. அப்போ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, எந்த டைப்பில் வந்து கேனல் சிஸ்டமில் ஃப்ளஜலேட்டட் செல்ஸ் இல்லை அப்படின்னா சைக்கான் டைப்பில் தான் இல்லைன்னு சொல்லணும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன இருக்குது, பினக்கோசைட்ஸும் அண்டு பினக்கோசைட்ஸும் அண்டு இது ஓப்பன் ஆகுது. இந்த பினக்கோசைட்ஸு இருக்குது, இதெல்லாமே எங்கே போய் ஓப்பன் ஆகும்னா ஆஸ்குலமில் போய் ஓப்பன் ஆகும். இன் மோர் காம்ப்ளெக்ஸ் சைக்கான் டைப் கிரான்ஷியாவில் வாட்டர் எப்படி ட்ராவல் ஆகும்னா ரொம்ப இர்ரெகுலராக இருக்குமா. நீங்கள் இப்படி தான் இந்த ட்ராவலுக்கு தண்ணி போயிட்டு வருது அப்படின்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு சுழற்சி தான் இருக்கும், கிளம்சியான ஒரு சுழற்சி தான் இருக்குன்றாங்க. எந்த இடத்துல, கிரான்ஷியாவில். ஸ்கைப்பான் இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்தோம், அதுலேயும் வந்து சைக்கான் டைப் ஆஃப் கெனால் தான் இருக்குது. ஸோ இன்க்ரெஸிங் ஆஃப் வாட்டர். இப்போ வாட்டர் ஃப்ளோ இந்த சைக்கான் டைப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல தண்ணி உள்ளே போகுது, எது வழியாக போகுது, டெர்மல் ஆஸ்ட்ரியா வழியாக உள்ளே போய் இன்கரண்ட் கெனால்ஸ்னு ஒரு கெனால்ஸ் இருக்குல்ல, சின்ன சின்ன டியூபு தாங்க அவங்க கெனால்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது வழியாக போய் ரேடியல் கெனால்ஸ். இது அங்கேருந்து தண்ணி எங்கே போகுதுன்னா ரேடியல் கெனால்ஸ்குள்ளே போகுது. இந்த ரேடியல் கெனால்ஸ்க்கும் இன்கரண்ட் கெனால்ஸ்க்கும் ஓப்பனிங்காக இருக்கிறவங்க யாருன்னா ப்ரோசோபைல்ஸ். இப்போ ரேடியோ எங்களுக்கு தண்ணி எல்லாமே எங்கே போகுதுன்னா ஸ்பாஞ்சோசீல்ஸ். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற செல்லோட பேர் என்னென்னா அப்போபைல்ஸ். இப்போ ஸ்பாஞ்சோசீல்லேருந்து கடைசியாக எங்கே போகும், ஆஸ்குலம். ஆஸ்குலம்லேருந்து தண்ணி எங்கே போகும், அவுட்டர் சைடு. இது தாங்க வந்து சைக்கான் டைப் ஆஃப் வாட்டர். இப்போ இந்த வீடியோ பாருங்கள், இந்த இதை பாருங்கள். நீங்கள் வந்து இதுதான் வந்து சைக்கான் டைப்க்கு எக்ஸாம்பிள். இந்த உடம்பு எந்த அளவுக்கு வந்து
நெளிஞ்சு போய் இருக்குது பாருங்கள், அவ்வளோ மடிப்புகள் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதான் டெர்மல் ஆஸ்டியா. இது மாதிரி நிறைய ஓப்பன் ஆகுதா. இப்போ இதில் வந்து யூ ஷேப்பில் ஒரு வளைவு இருக்குது இல்லையா, இந்த வளைவு பேர் தான் என்னதுன்னா ரேடியல் கெனால். ரேடியல் கெனாலை பாருங்கள், இந்த டெர்மல் ஆஸ்டியா எல்லாமே ரேடியல் கெனாலில் போய் ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த ரேடியல் கெனால் எங்கே போய் ஓப்பன் ஆகும், அது ஸ்பாஞ்சோசீலில் ஓப்பன் ஆகுது. அதாவது இந்த இடம் தான், இந்த ஒரு இடமுமே ஒரு கழுத்து பகுதி மாதிரி யூ வருது இல்லையா, அந்த யூ ஷேப் எல்லாம், அதுதான் வந்து ரேடியல் கெனால். இந்த ரேடியல் கெனால் இருக்கிற இடத்துலலாம் என்ன இருக்கும், அப்போபைல் இருக்கும். இந்த ப்ரோசோபைல் எங்கே இருக்கும், எங்கெல்லாம் ஆஸ்டியாவும் ரேடியல் கெனாலும் சந்திக்குதோ அந்த இடத்துலலாம் ப்ரோசோபைல் இருக்கும். இப்போ வாட்டர் எல்லாமே உள்ளே வரும். இதில் என்ன கிடையாது, நம்மளுக்கு கைனோசைட் செல்ஸ் கிடையாது. இந்த வாட்டர் அப்படியே வெளியில் போயிடும் ஆஸ்குலம் வழியா. இதுதான் வந்து சைக்கான் டைப் ஆஃப் செல்ஸில் நடக்கிற, ஸ்பாஞ்சஸில் நடக்கிற நீரோட ஓட்டம், நீர் ஓட்டம். அடுத்து லியூகான் டைப்பு. முக்கியமான விஷயம் லியூகான் டைப்புன்றது ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆன ஒரு சிஸ்டம், கேனல் சிஸ்டம். இதுக்கு அடுத்து ரேகான்னு ஒன்று இருக்குது, ஆனால் அது கூட இந்தளவுக்கு முதிர்ச்சி அடைந்த நிலையில் ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் எங்கன்னா ஸ்பாஞ்சில்லா. நம்ம என்ன படித்தோம், லியூகோ சொலனியா அப்படின்னு ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குதுன்னு படித்தோம். அது எங்கே வருது, ஆஸ்கான் டைப்புக்குள்ளே வருது. ஆனால் ஸ்பாஞ்சில் எங்கே வருது, லியூகான்குள்ளே வருது. ஸோ இங்கே எல்லாம் நடக்குது, தண்ணி உள்ளே வருது. ப்ரோசோபைல்ஸ் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ப்ரோசோபைல்ஸ் வழியாக ஃப்ளஜலேட்டட் சேம்பர்ஸ்குள்ளே தண்ணி உள்ளே போகும். இங்கே ஃப்ளஜலேட்டட் சேம்பர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு சைக்கானில் ஃப்ளஜலேட்டட் சேம்பர்ஸ் கிடையாது. இதுதான் கொஷினாகவே கேட்பாங்க. எந்த வந்து துளையுடலிகள் கெனால் சிஸ்டத்தில் ஃப்ளஜலேட்டட் இது கிடையாதுன்னு கேட்டால் அது நம்ம என்ன சொல்லணும், சைக்கான்னு சொல்லணும். இப்போது வாட்டர் எல்லாமே சேர்ந்து ஸ்பாஞ்சோஸ்கில்குள்ளே போய் தண்ணி எப்பவும் போல் ஆஸ்குலம் வழியாக வெளியில் போயிடும். இப்போ பாருங்கள், இன்க்ரெஸ்ஸிங் வாட்டர், உள்ளே வர வாட்டர் ஆஸ்டியா வழியாக வந்து கரண்ட் கேனல்ஸ்குள்ளே போய், இன்கரண்ட் கேனல்ஸ்குள்ளே போய், ப்ரோசோபைல்ஸ் வழியாக ஃப்ளஜலேட்டட் சேம்பர்ஸ்குள்ளே போய், அதுக்கப்புறம் அப்போபைலுக்குள்ளே நுழைஞ்சி, அதுக்கப்புறம் எஸ்கரண்ட் கேனல்ஸ்குள்ளே வந்து ஆஸ்குலம்க்கு வந்து வெளியில் வந்துடும். அவ்வளோதாங்க இந்த நீரோட்டம். இதாங்க இந்த அமைப்பு. நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நெருக்கமாக ஒரு வலைப்பின்னல் மாதிரி இதுக்கு மாறி இருக்குன்னு பாருங்கள். இது முக்கியமாக இந்த லியூகான் டைப்பில் நீங்கள் பார்க்க வேண்டியது, இது வந்து நிறைய உங்களுக்கு ஏரியா கிடைக்கும், தண்ணி சுருளண்டு வர்றதுக்கு நிறைய ஏரியா கிடைக்கும். இதில் இன்க்ரெஸிங் வாட்டர் ஆஸ்டியா வழியாக வருது. ஒரு ஆஸ்டியாவும் எங்கே போய் முடியுது, கைனோசைட்ஸ் செல்ஸ்குள்ளே தான் போடுது. இந்த சர்க்கிளாக உள்ளெல்லாம் கைனோசைட் செல்ஸ் தான் இருக்குது. அந்த இடத்துல ப்ரோசோபைல்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சேம்பர்ஸ் எல்லாமே பாருங்கள், ஃப்ளஜலேட்டட் சேம்பர்ஸ் எல்லாம் ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து எக்ஸ்கரண்ட் கெனால் வழியாக போகுது. இதுதான் எக்ஸ்கரண்ட் கெனால். இங்கே சீல் இல்லைங்க, ஸ்பாஞ்சோசீல் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. லியூகனாய்டில் ஸ்பாஞ்சோசீல் இல்லை. எக்ஸ்கரண்ட் கெனால்னு மொத்தமாக ஒரு கலெக்டிவ் டியூப் வழியாக தண்ணி வெளியில் வருது. அது கடைசியில் ஆஸ்குலம் வழியாக தண்ணி என்ன ஆகிடுது, வெளியில் போயிடுது. இது ஒரு வெல் டெவலப்டு சிஸ்டம். எங்கே பார்க்கலாம், ஸ்பாஞ்சிலாவில் பார்க்கலாம். ஸ்பாஞ்சிலான்றது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீர் துளையுடலி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது லியூகான் டைப்லேயே டைப்ஸ். லியூகான் டைப்லேயே நம்ம இன்னும் கூட வகைகள் இருக்குது. ஏபோடல் டைப்பு, டைப்ளோடல் டைப்பு. ஏபோடல் டைப்பில் என்ன இருக்குன்னா, அப்போபையில் ஒரு நேரோ கேனலாக இருக்கும், அதனால் இது வந்து ஏபோடஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வந்து இந்த அப்போபோடஸ் தான் வந்து ஃப்ளஜலேட்டட் சேம்பரும் எக்ஸ்டர்னல் கேனலும் சேர்ந்துருக்க மாதிரி கனெக்ட் பண்ணும். அதனால் இது வந்து என்ன சொல்கிறாங்க, அப்போடல் டைப்பு. இதுக்கான எடுத்துக்காட்டு ஜியோடியா. டைப்ளோடல் டைப், எப்போடல் டைப்பு, டைப்ளோடல் டைப்பு. இதில் அப்போடா இல்லாமல் இன்னொரு டியூபும் இருக்கும், அது பேர் ப்ரோசோடஸ். அதனால் 2 டியூப் இருக்கிறதுனால இது பேர் டைப்ளோடல். இதில் இன்கரண்ட் கேனாலும் ஃப்ளஜலேட்டட் சேம்பரும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதுக்கான எடுத்துக்காட்டு ஸ்பாஞ்சில்லா ஆஸ்கரெல்லா. நம்ம ஸ்பாஞ்சில்லாவே நல்லா பார்த்துட்டோம் பிக்சரு, அதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், இதோட எக்ஸ்கரண்ட் கேனாலே இப்படி, நீங்கள் இது ஒரு ஸ்பாஞ்ச் வந்து இப்படி பார்த்துக்கோங்க. பார்க்கும்போது டெர்மல் போர்ஸ், அதாவது துளைகள் வழியாக
இது எல்லாமே இந்த டியூப்ஸ் எங்கே போய் வருது, முடியுது. சின்ன சின்ன பால் மாதிரி தெரியலையா, இதெல்லாம் ஃப்ளஜலேட்டட் சேம்பர்ஸு. இந்த சேம்பர்ஸ்குள்ளே எக்ஸ்ட்ராவாக ஒரு டியூப் கலந்துருக்கு, குட்டி குட்டி டியூப் தெரியுது பாருங்கள், இதான் வந்து ப்ரோசோபைல்ஸ். அப்புறம் அப்போடஸ் இங்கே இருக்குது, இந்த இடத்துல அப்போடஸ் இருக்குது. இது ஒரே ஒரு டியூப்பில் தான் இருக்குது. மொத்த அப்போடஸும் எங்கே போய் கனெக்ட் ஆகுதுன்னா, ஒரு ட்ரீ பிரான்ச்சு, மரத்தில் வந்து கிளைகள்லாம் சேர்கிற மாதிரி எங்கே போய் சேருதுன்னா எக்ஸ்கரண்ட் கெனாலுக்குள்ளே சேருது. அதை வழியாக அப்படியே ஆஸ்குலம் வெளியில் வந்துடும், தண்ணி வெளியில் வந்துடும். இதனால் இதோட பேர் என்ன, அப்போடஸ் டைப்பு. இதுக்கான எக்ஸாம்பிள் ஜியோடியா. அடுத்து நம்ம ஸ்பாஞ்சில்லா ஆஸ்கரல்லா வகையை தான் பார்க்க போகிறோம். இதில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரு கேனல் இருக்குது, அது பேர் ப்ரோசோடஸ் கேனல். நீங்களே பாருங்கள், ஒரு சேம்பர் இருக்குது இல்லையா, ஃப்ளஜலேட்டட் சேம்பர், 2 பக்கமும் டியூபால் கனெக்ட் ஆகிருக்கு. வந்து இன்கரண்ட் வாட்டர் வர இடமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரீ பிரான்ச், மர பிரான்ச் மாதிரி தான் இருக்குது, மரக்கிளைகள் மாதிரி தான் இருக்குது. இப்போ வாட்டர் வந்து ஆஸ்ட்ரியா மூலயமா இந்த இன்கரண்ட் கேனலுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுது, இன்னொரு டியூப் இருக்குது, அந்த டியூப் பேர் என்னது, ப்ரோசோடஸ் டியூப்பில் வந்து அதுக்கப்புறம் தான் சேம்பருக்குள்ளே போகும், ஃப்ளஜலேட்டட் சேம்பருக்குள்ளே போகும். அந்த ஃப்ளஜலேட்டட் சேம்பருக்குள்ளே தான் கைனோசைட்ஸ் இருக்கும். இந்த தண்ணி மறுபடியும் எங்கே போகுதுன்னா அப்போடஸ் வழியாக வெளியில் வந்து எக்ஸ்கரண்ட் கேனல் வழியாக வந்து ஆஸ்குலமாக சேர்ந்து வெளியில் வந்துடும். இதை நீங்கள் 2 தடவை நீங்களே பார்த்தீங்கன்னா நல்லா புரியும், ரொம்ப ஈஸி தாங்க. சரி, இதான் வந்து லியூக்கனைட் சேம்பருக்கு, டைப்ளோடல் சேம்பருக்கான எடுத்துக்காட்டு. இது எதில் நீங்கள் பார்க்கலாம், ஸ்பாஞ்சில்லா ஆஸ்கரெல்லா. அடுத்து ரேகான் டைப், நம்ம கடைசி டைப்புக்கு வந்துட்டோம். இது எப்படி இருக்குன்னா, இது எங்கே பார்க்கலான்னா டெமோஸ்பாஞ்சியாவில் பார்க்கலாம். ரேகான் டைப்பை நீங்கள் எங்கே பார்க்கலாம், டெமோஸ்பாஞ்சியா. இதெல்லாமே வந்து ரொம்ப டைரெக்டாக கனெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு லார்ஜ் பேஸ் இருக்கும், கோனிக்கல் சிங்கிள் ஆஸ்குலம் டாப்பில் இருக்கும். ஹைப்போஃபோர்னு ஒன்று இருக்குது, ஹைப்போஃபேர். அண்டு ஃப்ளஜலேட்டட் சேம்பர் இதுலேயும் இல்லை. அப்பர் வால் தட் அ சீரீஸ் ஆஃப் ஸ்மால் ஓவல் ஃப்ளஜலேட்டட் சேம்பர்ஸ், இதுக்கு பேர் ஸ்பாஞ்சோஃபேர். இதுக்கு ஃப்ளஜலேட்டட் சேம்பர் கிடையாது, அதுக்கு பதிலாக ஓவல் ஃப்ளஜலேட்டட் சேம்பர்ஸ் இருக்குது, இது பேர் ஸ்பாஞ்சோஃபேர். ஸ்பாஞ்சோஸ்பியரை சுற்றி என்ன இருக்குன்னா ஃப்ளஜலேட்டட் சேம்பர்ஸ் இருக்குது, ப்ராட் அப்போபைல்ஸ் இருக்குது, டெர்மல் போர்ஸு எல்லாமே இருக்குது. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ரேகான் டைப்புன்றோம். சரி, இப்போ வந்து இந்த ஆஸ்குலம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த உடலமைப்பு, இதோட உடலமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பாருங்களேன், ஒரு பேஸ் இருக்குது, பேஸோட பேர் என்ன, ஹைப்போஃபேர். இந்த பேஸில் எந்த ஒரு செல்ஸும் இல்லை. அதுக்கு மேலே தான் வந்து என்ன ஆகுது, ஓப்பன் ஆகுது, எல்லாமே ஓப்பன் ஆகுது. இந்த ஓப்பனிங் நேராக எங்கே போய் ஓப்பன் ஆகுது, எந்த டியூபும் இல்லாமல் ஃப்ளஜலேட்டட் சேம்பர்ஸ்குள்ளேயே ஓப்பன் ஆகிடுது. ஃப்ளஜலேட்டட் சேம்பர்ஸ் தான் அப்போபைல் மூலயமா ஸ்பாஞ்சோசீலுக்குள்ளே வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ ஸ்பாஞ்சோசீல்லேருந்து என்ன தண்ணி வந்து வெளியில் வந்து ஆஸ்குலம் மூலயமா வெளியில் போயிடும். மேலே நுனி பகுதியை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்பாஞ்சோஸ்போர்னே சொல்கிறோம். கீழே இருக்கிறது ஹைப்போஃபோரு, மேலே இருக்கிறது ஸ்பாஞ்சோஃபோர். இதான் ரேகான் டைப்பு. இதோட நம்மளோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.